எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வெஞ்சூரி வந்து செட் பண்ணியிருக்கோங்க. லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் நிறைய பேர் வந்து எப்படி வெஞ்சூரி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து போரு. இந்த போர்லேருந்து வர ப்ரெஷர் தண்ணி இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் வந்து இந்த வெஞ்சூரி சிஸ்டமே வந்து இயங்குது. சரியா? இப்போது தண்ணி இதுலேருந்து இப்படி வருது. டீ போட்டிருக்கேன். இந்த பக்கம் போச்சுன்னா எங்களுக்கு தொட்டியில் ஊற்றுற மாதிரி. இப்போ அதை அடைச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து ரிவர்ஸில் ஏறும். அப்போது இந்த பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த வால் வந்து டைரக்ட் ஓப்பனாக இருக்கும்போது, அதாவது இது ஃபுல்லாக இந்த நீட்டத்தில் இருக்கும்போது இந்த இதில் ஓப்பனாக இருந்ததுன்னா நேராக தண்ணி உள்ளே போய் கீழே போயிடுங்க. அண்டர் கிரவுண்டில் போயிட்டு அண்டர் கிரவுண்டில் தண்ணி அப்படியே வயலுக்கு ஒவ்வொன்றா பாய ஆரம்பிக்குங்க. இதில் வெஞ்சூரி சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரெஷரில் இங்கே வருங்க. இந்த ப்ரெஷரை இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் அடைப்பேங்க. அதாவது ஃபுல்லாக அடைச்சிடக்கூடாது, ஒரு கால்வாசிங்க கொஞ்சோண்டு இதை அடைப்பேன். அப்படி அடைக்கும்போது தண்ணி என்ன ஆகும், இதில் ஏறுங்க. இதில் ஏறி போயிட்டு இந்த இடத்துல இதான் வெஞ்சூரி சிஸ்டம். இந்த வெஞ்சூரி சிஸ்டம் என்ன பண்ணுன்னா தண்ணி வந்து அப்போ சக் பண்ணும். இப்போ இதை வந்து நேராக்கிக்கணும். நேராக்கிட்டால் தண்ணி இழுக்கும், தண்ணி வரும். இப்போ இதை நேராக்கிட்டேன் அப்படின்னா அந்த சக் பண்ணி எடுக்கும், அதாவது உறிஞ்சி எடுக்கும். உறிஞ்சி எடுக்கும்போது இந்த பைப்பில் இருந்து தண்ணி உரிய ஆரம்பிக்குங்க. உறிஞ்சி இதில் போய் இந்த தண்ணி வந்தது இல்லைங்க, அந்த தண்ணியோட தண்ணியாக போய் இந்த உறிஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, இதுவும் சேர்ந்து இப்படி உள்ளே வந்து இப்படி போயிட்டு மறுபடியும் அவுட்லெட்டில் இப்படி போயிடுங்க. இப்படி தான் வந்து நம்ம வெஞ்சூரி சிஸ்டம் ஒர்க் ஆகுது. ஸோ இது அவருக்கு புரியலை, எனக்கு வந்து ப்ரெஷர் கிடைக்கலன்னாரு. நீங்கள் வந்து இந்த போருக்கு பக்கத்துலேயே வச்சிங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் சிஸ்டம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இதுதான் வந்து இதோட மாடல். இது நான் வந்து ஜெயின் பைப்ஸில் வாங்கியிருக்கேங்க. அதனால் இது ரேட் அதிகம், நல்ல குவாலிட்டி வரும். நாங்கள் கம்பெனி ஜெயின் பைப்ஸு இது மட்டும் 2500 மற்ற எல்லா செட்டும் சேர்த்திங்கன்னா ஒரு 100-200 தாங்க வரும். இந்த பால் வால்வு மட்டும் 500. இது மற்றதெல்லாம் சேம் செட்டப் தான். இது நம்மளே செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டீ, ஒரு ரெடியூசரு, அதேமாதிரி இந்த பக்கம் ஒரு டீ, ஒரு ரெடியூசரு, இது 1.5 அங்குலம் பைப்பு, இது எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. இது எஃப்டிஏ, இது 2 எஃப்டிஏ, 2 எஃப்டிஏ, ஒரு வெஞ்சூரி, 2 ரெடியூசரு, 2 டீ, இது வாங்கினீங்கனாலே போதுமானது. ஒரு பால் வால்வு. இந்த பால் வால்வு நேராக இருந்தால் தண்ணி சக் பண்ணாது, ஆனால் வெஞ்சூரி வழியாக தண்ணி இங்கே வரும், இதில் தண்ணி வரும். இதை வந்து நம்ம மறுபடியும் பாரலில் பிடிச்சி வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் லைட்டாக இப்படி கொஞ்சம் இழுத்து அடைச்சோம் அப்படின்னா தண்ணி இது வந்து சக் பண்ணி எடுக்கும். அப்புறம் நம்ம மருந்து இது கலந்து போயிடும். அதாவது ஜீவாமிர்தம், கோமியம், நாட்டு மாட்டு கோமியம், எது வேணால் ஊற்றி அனுப்பலாம். நான் ஒவ்வொரு தண்ணி வைக்கும்போதும் நான் அனுப்பிக்கிட்டே இருக்கேன். அதுதான் நம்ம இயற்கை விவசாயத்தில் எப்படி இருக்குது பாருங்கள், பயிர் பச்சை எடுத்து போயிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் இதுக்கு முக்கிய காரணம். வேறு ஏதாவது சந்தேகங்கள்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.